வணக்கம் நண்பா. எல்லாருமே நோஃபப் சேலஞ்சில் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, சுய இன்பம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இன்னல்களை சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகிற ஒரு வீடியோ. பல பேர் பார்த்தீங்கன்னா சுய இன்பம் அந்த பழக்கத்துக்குள்ளே வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நண்பர்கள் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பாரு, அந்த மாதிரி வீடியோஸ் பாருன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் நமக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமாக நம்ம போயிருப்போம். இல்லைன்னா தற்செயலாக நம்மளே அறியாமல் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு நமக்கு அந்த ஒரு செயலுக்குள்ளே போயிருப்போம். இது அந்த பருவ நிலையில் வரும். அந்த விடலை பருவநிலை 12, 13, 14 வயது அந்த நிலையில் அந்த டைம் பீரியடில் நமக்கு வரும். இது ஒரு இயல்பான விஷயம். அப்போலேருந்து 20 வயசு வரைக்கும், 25 வயசு வரைக்கும், 30 வயசு வரைக்கும், 40, 50, 60, 70 வயசு வரைக்கும் நம்ம காடு போய் கரை சேர்ற வரைக்கும் நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு மேஜராக பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம மேலே நமக்கே கான்ஃபிடென்ட் வரமாட்டேங்குது. தன்னம்பிக்கை நம்ம மேலே நமக்கே இருக்கவே மாட்டேங்குது. டோட்டலாக அப்படியே பார்த்தீங்கன்னா பலவீனமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது ஒரு முதல் பாயிண்ட். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனரீதியான பிரச்சனை என்ன அப்படின்னா, தனிமையாக இருக்க தோணுது. தனிமையாக இருந்துக்கிட்டு அந்த மாதிரி செயல்களை, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க தோணுது. அண்ட் ஆல்சோ சொசைட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்காக வாழ முடியலை. சோசியலிசமாக எடுத்துகிட்டு பழக முடியலை. பெண்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சக தோழியாக, சக ஒரு மனுஷன் நம்மளால் அவங்ககிட்ட போய் அந்த ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்க முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல, சகஜமாக நம்மளால் பழக முடியல. இந்த மாதிரி பல வகையான இன்னல்கள் நம்ம மன ரீதியாக சந்திச்சிட்ருக்கோம். உடல் ரீதியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சத்து எல்லாமே போக ஆரம்பிக்கிறதுனால ரொம்பவே பலவீனமாக மனதளவில் ஃபீல் பண்ணுவீங்க. அதேமாதிரி உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோம்பலாகவே இருப்பீங்க. எப்போ பார்த்தாலுமே நாம் எதுவுமே இல்லை, நம்ம எதுக்குமே லாக்கி ஆக மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்ததுனால உங்கள் உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு ஒரு ஹோப் இல்லாமல், ஒரு சக்தி இல்லாமல், ஒரு பவரே இல்லாமல், இது வெறுமனே போகிற மாதிரி, வெறுமனே வர மாதிரி, லைக் அப்படி தான் உங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம். ஹெல்த்தியான ஃபுட்டை உங்களுக்கு எடுக்க தோணாது. ஹெல்த்தியான ஸ்லீப், அந்த ஒரு தூக்கத்தை உங்களால் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக பார்த்தீங்கன்னா எக்ஸெட்ரா இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் வேண்டாம், இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும், நம்ம இதுலேருந்து சரியாகணும்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துகிட்ருக்கோம். இவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது சுய இன்பம் பண்ணுறதுனால. திரும்ப நம்ம ஏன் அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு 5 நிமிஷம் சுகம், அந்த ஒரு அற்ப சுகத்துக்காக தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம், ஓகேவா, ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காந்து யோசிங்க. அந்த 5 நிமிஷத்துக்காக நான் ஏன் என்னோடய ஆயுளை முழுக்க நான் ஏன் வீணாக்கணும்? என்னோடய பணத்தை நான் ஏன் வீணாக்கணும்? என்னோடய உடல் சக்தியை நான் ஏன் வீணாக்கணும்? என்னோடய மனதில் இருக்கிற அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஓகேவா, அந்த ஒரு தன்னம்பிக்கையை நான் ஏன் இழக்கணும்? அந்த ஒரு 5 நிமிஷத்துக்காக நீங்கள் இத்தனையும் இழக்கிறீங்க. கொஞ்சமாக அறிவை பயன்படுத்தி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற செயல் நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். 1000 வேலை உங்களுக்கு இருக்குது உங்கள் வாழ்க்கையில். உங்களுக்கு 1000 வேலை இருக்குது. அதெல்லாம் பண்ணாமல், அதிலெல்லாம் ஃபோக்கஸாக இருக்காமல், தேவையில்லாமல் ஒன்றுமுத்த செயல், அந்த மாதிரி படங்களை பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரி பெண்களை தப்பாக பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரி எண்ணத்திலே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி செயல்களை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயத்துலலாம் நீங்கள் கோட்டை விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றுமுத்த செயலில் தான் மாட்டிக்கிட்டு டெய்லி நீங்கள் அந்த வாழ்க்கையை கடத்திக்கிட்டே இருப்பீங்க. இப்படி கடத்திக்கிட்டே இருக்கிறதுனால அட்லாஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் என்ன மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே மிச்சமாகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்து போனதும் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே முன்னேற்றம் ஆகாமல் இன்னமும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த வாழ்க்கையோட ஸ்டேட்டஸ் நிலை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாமல் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நின்று திரும்பி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நீங்கள் இந்த சுய இன்பத்தில் அடிக்ஷனில் இருந்ததுனால என்னென்னால இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆயிருக்காது.
இருந்தது எல்லாமே பறி போயிருக்கும், இல்லைனா இன்னமும் அதே நிலையில் தான் இருப்பீங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டை இன்றைக்கி இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சுய இன்பம் அந்த ஒரு கொடிய செயலில் நீங்கள் வந்து இன்வால்மெண்ட்டாக அடிக்ஷனில் இருக்கிறதுனால. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள், இன்னையிலிருந்து நான் வந்து சுய இன்பம் செய்ய மாட்டேன், கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பேன், நோஃபாப் சேலஞ்சுக்குள்ளே வருவேன், அதுக்கு நான் உண்மையாக இருப்பேன், என்னுடைய சோலுக்கு என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருப்பேன், உண்மையாக நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கட்டளையை நீங்களே வந்து விதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரெயின் எல்லாம் பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்கும். இவங்க இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போலேருந்து மாற போகிறாங்க, வாழ்க்கையை வந்து சூப்பராக லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் அதை ஆட்டோமேட்டிக்காக கேட்டு 2-3 டைம் லைக் கீழே விழலாம் எந்திரிக்கலாம், அது வந்து காமன் திங். பட் அதை நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்டாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் அது வந்து அடாப்ட் ஆக ஆரம்பித்து உங்களை வந்து அந்த நல்வழியில் மட்டும்தான் செலுத்த பார்க்கும், கொண்டு போக பார்க்கும். தேவையில்லாமல் இந்த மாதிரி எண்ணங்களை வந்து கொடுக்காது. அதை வந்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல உங்களோட பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். உங்களோட மைண்ட் செட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் தான் நம்ம இருக்க போகிறோம், நம்ம இதை தான் பண்ண போகிறோம், நம்ம நிச்சயமே இதில் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்மார்த்தமான அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து விதைக்க ஆரம்பிக்கணும் உங்கள் மனசில். அப்படி நீங்கள் விதைச்சா மட்டும்தான் இந்த ஒரு கொடி இதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு நல்வழிக்கு போக முடியும். சும்மா இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பயங்கரமாக இருக்கலாம். பட் இது நீங்கள் செயல்படுத்தினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே ஆகும். இல்லை அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து துன்பத்திலையும் நிறைய இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ரொம்ப ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்கல்ல, அதை தான் திரும்பவும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க. இது நீங்கள் கேட்காம இருந்து இது நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஸோ ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையை வந்து விதைக்க ஆரம்பிங்க, ஆணித்தனமான ஒரு முடிவு எடுங்க. இப்போ நீங்கள் நினச்ச உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். யூ ஹாவ் தி சான்ஸ் டு டிசைன் யுவர் லைஃப். ஸோ இப்போ நீங்கள் நினச்ச உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வேணாலும் வடிவமைச்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எந்த மாதிரி ஒரு பாதையில் கொண்டு போகணும், எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும் சொல்லி நீங்கள் நினச்சி இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து ஒரு சீரான ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஆக வேணாம். நிறைய ஆகிறதுக்கு இந்த உலகத்தில் டெய்லி நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஃபோக்கஸாக இருக்கிறத தாண்டி டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு, கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு. பட் நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி நாம் தெளிவாக இருக்கிறதுக்கான நோக்கத்தில் மட்டும்தான் நாம் வந்து செல்லணும். அந்த விஷயத்தை மட்டும் தான் நாம் வந்து பயன்படணும். ஸோ நோஃபாப் சேலஞ்சில் இருந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நிறைய பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்க இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டீங்க. இந்த சுய இன்பம் செய்கிறது, ஆபாசப்படத்தை பார்க்குறது நீங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டீங்க. அந்த நோஃபாப் சேலஞ்சில் இருக்கிற சுகத்தை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா. நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ண சொல்ல, இப்போ நீங்கள் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள், நிறுத்துங்க. சுய இன்பம் செய்கிறத நிறுத்திட்டு சுய இன்பம் செய்யாமல் இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.